ஹலோ மை டியர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். பசங்களா, இன்னைக்கு வேதாந்துல நம்மளோட வேதாந்து ஸ்டூடெண்ட் ஒருத்தர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்திய அளவுல நீட் எக்ஸாம்ல ரொம்ப பெரிய ஒரு சரித்திரத்தை படைச்சிருக்காரு. உங்ககிட்ட நான் ஏற்கனவே நம்ம வேதாந்தோடைய ரிசல்ட்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணி இன்னைக்கு ஈவினிங் ஒரு லைவ் செஷன் வந்திருந்தேன். அதுல நான் உங்ககிட்ட வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா, நம்ம வேதாந்துல ஒரு ஸ்டூடெண்ட் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா ஆல் இந்தியா லெவல்ல ஏர் 10th ரேங்க் எடுத்திருக்காரு ஆல் இந்தியா லெவல்ல நீட் எக்ஸாம்ல. சோ அவரை பத்தின விஷயங்களை உங்ககிட்ட ஷேர் பண்றதுக்காக தான் இந்த லைவ் செஷன். ஸோ உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும், நீட் எக்ஸாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட் ஆகி அப்புறம் அது கேன்சல் ஆகி அதுக்கப்புறம் திரும்ப ஒரு ரீநீட் நடந்து அந்த ரீநீட் எக்ஸாம் உடைய ரிசல்ட்ஸ் எல்லாமே நேத்து நைட் வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து அனௌன்ஸ் பண்ணி இருந்தாங்க. இப்போ இந்த செஷனை பார்த்துட்டு இருக்க நிறைய பேருக்கு நீட் எக்ஸாம்ல சாதிக்கிறது அப்படின்றது ஒரு ரொம்ப பெரிய கனவு. அதுக்காக நீங்க எல்லாம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும், படிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்றதும் எனக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா தெரியும். இந்த வருஷம் வேதாந்துல நம்ம கூட வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஆஃப்லைன் சென்டர்ஸ்ல நம்மளுடைய ஆன்லைன் பேட்சஸ்ல படிச்ச பசங்களோட ரிசல்ட்ஸ உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போறேன். கிட்டத்தட்ட 600க்கு மேல 25 பசங்க நம்ம வேதாந்துல இது வரைக்கும் நாங்க கவுண்ட் பண்ணதுல மட்டுமே கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 25 பசங்க 600க்கு மேல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அதுலயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஷர்தக் பாட்டில் அப்படின்ற ஸ்டூடெண்ட் ஃப்ரம் மகாராஷ்டிரா, அவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா ஆல் இந்தியா லெவல்ல ஜெனரல் கோட்டால 10th ரேங்க்ல இருக்காரு. 705 ஸ்கோர் பண்ணிருக்காரு நீட் எக்ஸாம்ல, which is a massive feat. அதுவும் இந்த வருஷம் நீட் எக்ஸாம் வந்து எவ்வளவு டஃப்பா இருந்தது, எவ்வளவு கஷ்டமா இருந்தது அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த டஃப்பான கொஸ்டின் பேப்பர்ல கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா வேதாந்தோடைய ப்ரிப்பரேஷன்ல வேதாந்த கிட்ட நம்மளோட டீச்சர்ஸ் கிட்ட அவர் பண்ண ப்ரிப்பரேஷன் பிளஸ் அவரோட ஹார்ட் ஒர்க், அவங்க பேரண்ட்ஸோட குட்வில் எல்லாமே சேர்ந்து என்ன செய்ய வச்சிருக்கு அப்படின்னா அவரை பெருசா லைஃப்ல சாதிக்க வச்சிருக்கு. கிட்டத்தட்ட 705 எடுத்திருக்காரு நீட் எக்ஸாம்ல அவுட் ஆஃப் 720. இந்த வருஷம் நீட்ல வந்த ஃபர்ஸ்ட் மார்க் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 715. சோ பேசிக்கா இப்போ ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்தவருக்கும் இவருக்கும் எவ்வளவு கொஸ்டின்ஸ் தான் வித்தியாசம் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 3 கொஸ்டின் வித்தியாசம் இருக்கும், அவ்வளவுதான். அவரை விட இவர் என்ன பண்ணிருப்பாரு, இன்னொரு 3 கொஸ்டின் கரெக்டா எழுதியிருப்பாரு. தட்ஸ் அ டிஃபரன்ஸ், அவ்வளவுதான். சோ இதுதான் மக்களே நம்மளுடைய டாப்பர் இந்த வருஷம் வேதாந்துல படிச்சு டாப்பரா வந்த ஸ்டூடெண்ட் ஷர்தக் பாட்டில் அண்ட் ஹி இஸ் ஃப்ரம் மகாராஷ்டிரா. ஏன் யானியன் சார், நம்ம தமிழ்நாட்டுல இருந்தெல்லாம் பசங்க எல்லாம் என்ன மார்க் எடுத்திருக்காங்க, தமிழ்நாட்டுல இருந்தெல்லாம் டாப்பர்ஸ் யாருமே இல்லையா அப்படின்னா அங்கதான் இன்னும் நிறைய விஷயம் இருக்கு. நான் எல்லாரோட ரிசல்ட்ஸையும் ஒன்ஸ் உங்ககிட்ட திரும்ப கோ த்ரூ பண்றேன். நம்மளுடைய விஸ்வத் ஃப்ரம் கர்நாடகா ஆல் இந்தியா லெவல்ல 114th ரேங்க் எடுத்திருக்காரு. 625 வந்து பாத்தீங்க அப்படின்னா மார்க் ஸ்கோர் பண்ணிருக்காரு. அதே மாதிரி வந்து அவினாஷ் குமார் வந்து பாத்தீங்கன்னா 426 எடுத்திருக்காரு அண்ட் he scored 426ன்றது அவருடைய ரேங்க். இங்க ஸ்டார் போட்டிருக்கல அப்படின்னா என்ன அர்த்தம், அது வந்து கம்யூனிட்டி ரேங்க், அதை மென்ஷன் பண்ணிருக்கோம் சரியா. சோ 624 எடுத்திருக்காரு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆயுஷ் ராஜ் ஃப்ரம் பாட்னா வந்து 658 எடுத்திருக்காரு. ஆல் இந்தியா லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா 563 ஜெனரல் ரேங்கே வந்து 563ல இருக்காரு. நெக்ஸ்ட் நம்ம திருப்பதி ஆந்திர பிரதேஷ்ல இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹேமந்த் நாயக், அவரோட ஸ்கோர் வந்து பாத்தீங்கன்னா 508 ஆல் இந்தியா லெவல்ல கேட்டகரி ரேங்க்ல 740 வந்திருக்காரு சரியா. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுல இருந்து ஸ்ரீசரண். சோ ஸ்ரீசரண் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா 651 எடுத்திருக்காரு. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆல் இந்தியா லெவல்ல ஜெனரல்ல வந்து 779th ரேங்க்ல வந்து இருக்காப்ல. அகெயின் முருகேஸ்வரன் நம்ம சென்னையில இருந்து தமிழ்நாட்டுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா 640 எடுத்திருக்காரு. சோ நம்ம தமிழ்நாட்டு பசங்களுமே என்ன பண்ணிருக்காங்க, இதுல சூப்பரா வந்து பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. 839 வந்து ரேங்க் எடுத்திருக்காரு. நெக்ஸ்ட் 1019th ரேங்க்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 602 ஸ்கோரோட யாஷ்ராஜ் எடுத்திருக்காரு. ஹி இஸ் ஃப்ரம் பீகார். நெக்ஸ்ட் 1641 ரேங்க்ல 625 மார்க்கோட வந்து பாத்தீங்கன்னா அம்ரிதா வர்ஷினி வந்து சென்னையில அகைன் நம்ம தமிழ்நாட்டு ஸ்டூடெண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா டாப்ல வந்திருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் வந்து இந்த வாட்டி என்ன பண்ணிருக்காங்க, ஒரு பெரிய ஹிஸ்டரியை கிரியேட் பண்ணிருக்காங்க. தீக்ஷா கோயல் ஃப்ரம் பஞ்சாப் வந்து 1790 ரேங்க்ல 585 மார்க் எடுத்திருக்காங்க. காமர்ஸுக்கு சேனல், எஸ் ஆமா
காமர்ஸ் சேனல் வந்தாச்சு, இனிமேல் அதில் கிளாஸஸும் ஆரம்பிக்க போகுது. நிறைய அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். எனக்கு காமர்ஸ் பசங்களாம் ஒரே ஒரு விஷயம் பண்ணு, என்னன்னா எவ்வளோ பேருக்கு ஷேர் பண்ண முடியுமோ ஷேர் பண்ணி நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வர வச்சு எனக்கு ஒரே ஹெல்ப் பண்ணுங்க. ஒன்றும் இல்லை, அட்லீஸ்ட் எப்படி சொல்றது, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எல்லாரையுமே ஷேர் பண்ண சொல்லு. உங்களுக்காக நாங்கள் சூப்பரா கிளாஸ் எடுத்து உங்களை சூப்பரா படிக்க வைக்கிறோம். ப்ளீஸ் ஷேர் வித் எவ்ரிபடி. நீ மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு விட்டுறாது செல்லும், அது ரொம்ப முக்கியம். சரியா? கார்த்திக் குப்தா ஃப்ரம் பஞ்சாப் 2308 ரேங்க் எடுத்திருக்காரு. 620 மார்க் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அகைன் வந்து சிவம் அகர்வால் ஃப்ரம் சத்தீஸ்கர் வந்து 620 மார்க் எடுத்திருக்காரு. 2338 ரேங்க் வந்து எடுத்திருக்காரு. அகைன் வந்து பாத்தீங்க அப்படின்னா மயங்க் இரினேஸ்வரன் வந்து இரேஷ்னவர் வந்து பெங்களூர் கர்நாடகால 617 எடுத்திருக்காரு. 2522 ஆல் இந்தியா ரேங்க் வந்து எடுத்திருக்காரு. சரியா? 2534 ரேங்க்ல வந்து we have ரிதிமா பஞ்சாப்ல இருந்து 617 வந்து எடுத்திருக்காங்க. அண்ட் 4241 ரேங்க்ல வந்து பாத்தீங்கன்னா ஓம் அங்கித் பிரதான் ஃப்ரம் ஒடிஷா இருக்காரு. 601 மார்க் ஸ்கோர் பண்ணிருக்காரு. உங்ககிட்ட நாங்க ப்ராமிஸ் பண்ண ஒரு விஷயம் இருக்கு. அது என்ன அப்படின்னா, நீ வேதாந்தோல சேர்ந்தனா கண்டிப்பா உன்னோட மார்க் வந்து இன்க்ரீஸ் ஆகும், உனக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்றத இந்த வருஷமும் நாங்க அந்த ப்ராமிஸை என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா நிறைவேற்றி வச்சிருக்கோம். இன்னைக்கு நீ வேதாந்தோல ஜாயின் பண்ற அப்படின்னா ஃபியூச்சர்ல உன்னால ஒரு டாக்டரா வர முடியும். இன்னைக்கு நீ வேதாந்தோல ஜாயின் பண்ற அப்படின்னா ஃபியூச்சர்ல உன்னால ஐஐடியில படிக்க முடியும். ஓகே, சோ சொன்ன வார்த்தையை காப்பாற்றணும். தட் இஸ் வாட் வி ஆல்சோ ஸ்ட்ரைவ் டுவர்ட்ஸ். சரியா? மை டியர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், நீங்க ஆன்லைன்ல இல்ல ஆஃப்லைன்ல நீட் மாதிரியான ஒரு எக்ஸாமுக்கு எங்க கூட சேர்ந்து ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அப்ப நம்மளுடைய ஆன்லைன் பேட்சஸ்ல நீங்க சேர ஆரம்பிக்கலாம். இப்ப நான் பேசுறது டிராப்பர்ஸுக்கு. சார், நான் வந்து 1 இயர் ரிப்பீட் பண்ணணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே நம்மளோட நீட் வெற்றி பேட்ச்ல வந்து ஜாயின் பண்ணலாம். இந்த வெற்றி பேட்ச் வந்து கம்ப்ளீட்டா ஆன்லைன், நீங்க வீட்டுல இருந்தபடியே கிளாஸஸ் கவனிக்கலாம். உங்களுக்கு 27ஆம் தேதி ஜூலை, சரியா, 27ஆம் தேதி ஜூலை வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகுது. கிட்டத்தட்ட 340+ hours ஆஃப் லைவ் செஷன் இருக்கும். 500+ hours ஆஃப் லேர்னிங் இருக்கும் ஒரு வருஷத்துல. இது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துல உங்களை 24,000 கொஸ்டின்ஸை நாங்க வந்து என்ன செய்ய போறோம் அப்படின்னா சால்வ் பண்ண வைக்க போறோம். we are going to make you solve கிட்டத்தட்ட 24K questions in 1 year ஆன்லைன்ல மட்டுமே. இது வந்து நாங்க ஒரு 3 வேரியேஷன்ல கொண்டு வந்திருக்கோம். பிரைம், இன்ஃபினிட்டி பிளஸ்ன்னு. இப்ப இந்த பிரைம் இருக்குல்ல, இந்த பிரைம்ல உனக்கு லைவ் கிளாஸஸ் வந்துடும். சரியா? இது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா டெய்லி அசைன்மெண்ட், கிளாஸஸ் உடைய ரெக்கார்டிங்ஸ், இது இல்லாம வந்து பாத்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமுக்கு வீட்டுல இருந்தபடியே ட்ரெயின் பண்ற மாதிரியான இது தத்துவ புக்ஸ் எல்லாம் டிஜிட்டலா இதெல்லாம் வந்துடும். ஆனா இன்ஃபினிட்டியில உங்களுக்கு பிரிண்டட் புக்ஸ் வரும். இன்ஃபினிட்டி இருக்கு இல்லையா, உங்களுக்கு புக்ஸ் பிரிண்டடா வீட்டுக்கே டெலிவரி ஆயிடும். நாங்க போன வருஷம் வெற்றி பேட்ச்ல எடுத்த எல்லா ரெக்கார்டட் வீடியோஸும் இந்த பேட்ச்ல உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். ஓகே, இன்ஃபினிட்டி பிளஸ்ல உங்களுக்குன்னு 1-on-1 மென்டர் இருப்பாங்க. சரியா? உங்களுக்குன்னு ஒரு 1-on-1 மென்டர் இருப்பாங்க இன்ஃபினிட்டி பிளஸ்ல. சோ இதுக்கான ஃபீஸ் என்ன? பிரைம் நீட்டுக்கு வந்து 2,999 இருக்கும். இதே இன்ஃபினிட்டி எடுத்துக்கிட்டீங்கன்னா 6,999 இருக்கும். இன்ஃபினிட்டி பிளஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா 19,999 rupees இருக்கும். சரியா? காமர்ஸுக்கு நீங்க பெய்டு பேட்ச் ஆரம்பிச்சா எவ்வளவு ஃபீஸ் போடுவீங்களா? கதறு அதே தான் 1,999. நம்ம 12th என்ன போடுறோமோ அதே ஃபீஸ் 1,999 தான் ஆரம்பிப்போம். சரியா? இப்போ சார், எனக்கு டெஸ்ட் சீரீஸ் மட்டும் இருந்தா போதும் யானியன் சார், எனக்கு மத்ததெல்லாம் வேணாம். சரியா? ஐ ஜஸ்ட் நீட் அ டெஸ்ட் சீரீஸ் அப்படின்னா அப்போ உங்களுக்கு டெஸ்ட் சீரீஸ் வீட்டுல இருந்தபடியே ஆன்லைன்ல எழுதணும் அப்படின்னா 1,999. நம்ம வேதாந்தோட ஆஃப்லைன் சென்டர்ஸ்க்கு வந்து இப்போ வந்து நீட் எக்ஸாம் கம்ப்யூட்டர் பேஸ்டா நடத்த போறாங்க. அப்ப அந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டுக்கான பிராக்டிஸ் உங்களுக்கு முன்கூட்டியே வேணும்னா ஆஃப்லைன் சென்டர்ஸ்ல வந்து எழுதலாம். அதுக்கு உங்களுக்கு ஃபீஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 5,999 வரும். இதே ஆல் இந்தியா டெஸ்ட் சீரீஸா ஏக்லைவா நீட் வேணும், இது வந்து ஆல் இந்தியா லெவல்ல நடக்கும். சரியா? விச் மீன்ஸ் இந்தியா அளவுல ரேங்க் இருக்கும். அப்ப அதுவும் அதே காஸ்ட்ல 1,999 ஆன்லைன்ல எழுதலாம். இல்ல 5,999 வந்து பாத்தீங்கன்னா நீங்க வேதாந்தோ ஆஃப்லைன் சென்டர்ஸ்க்கு வந்து எழுதலாம். இப்போ நெக்ஸ்ட் முக்கியமான விஷயமே வருது, நம்ம வேதாந்தோடைய ஆஃப்லைன் லேர்னிங் சென்டர்ஸ். இப்போ நீட் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம முடிவெடுக்கும் போது பொதுவா நம்ம யாருமே வந்து ரிஸ்க் எடுக்கிறது பத்தி யோசிக்கவே மாட்டோம். ஏன் அப்படின்னா இப்போ இது ஒன் சான்ஸ் அண்ட் ஐ வாண்ட் டு சக்சீட் இன் இட் அப்படின்றதுல நம்ம ரொம்ப தெளிவா இருப்போம். அப்படி 100% டெடிகேஷனோட உங்களை சூப்பரா படிக்க வைக்கிறதுக்காக நாங்க உருவாக்கி இருக்கிறதா நம்மளுடைய வேதாந்தோ லேர்னிங் சென்டர்ஸ் தமிழ்நாடு ஃபுல்லா நிறைய இடங்கள்ல இருக்கு. உங்களுக்கு இந்தியாவிலே இருக்கிறதுல மோஸ்ட் குவாலிஃபைடு டீச்சர்ஸ் இங்க இருப்பாங்க. உங்களுக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியக்கூடிய தங்கிலீஷ்ல நடத்துவாங்க. அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா எங்களோட எல்லா ஆஃப்லைன் சென்டர்ஸ்லயும் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக டெடிகேட்டடா நாங்க வந்து அகாடமிக் மென்டர்ஸ் வச்சிருப்போம்.
இந்த அகாடமிக் மென்டர்ஸோட ரோலே வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸ்டடி டைம் டேபிள் போட்டு தர்றது, அவங்களுக்கு டவுட்ஸ் இருக்குன்னா உடனே அந்த டவுட்ஸை கிளியர் பண்றது, அவங்களுக்கு மோட்டிவேஷன் தேவைப்படுதுன்னா அவங்களுக்கு கூட இருந்து மோட்டிவேட் பண்றது, இந்த மாதிரி ரூல்ஸ். இது மட்டும் இல்லாம ஆஃப்லைன்ல படிக்கிற பசங்களுக்கு 24/7 வீடியோ கால் மூலமா டவுட் சப்போர்ட் இருக்கும். கிளாஸ்ல உங்களுக்கு கிளிக்கர்ஸ் எல்லாம் தருவோம், ஒரு ரிமோட் மாதிரி. அதை வச்சு நீங்க வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா குவிஸ் எல்லாம் வந்து கேட்கறாங்க அப்படின்னா நீங்க இதுல ஆன்சர் பண்ணலாம். ஏன்னா ஒரு சில பேர் கூச்சமா இருக்கும், எழுந்து நின்று சொல்லல கூச்சப்படுவோம். உட்கார்ந்த இடத்துல ஒரு பட்டன் நமக்கு அப்படின்னா நமக்கு இடத்துல ஈஸியா இருக்கும். ஸோ அதுல உங்களுக்கு நிறைய ஃபன்னா இன்டராக்டிவா படிக்கிற மாதிரி டெக்னாலஜி ஓரியன்டாலாம் இருக்கும். சரியா? ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்போ எல்லாமே சூப்பர் சார். இப்போ இந்த ஆஃப்லைன் சென்டர்ல எங்க யானியன் சார் இருக்கு? நம்ம தமிழ்நாட்டுல சென்னையில, மதுரையில, திருச்சியில, கோயம்புத்தூர், திருநெல்வேலி, ஈரோடு, சேலம், ஹொசூர் இவ்வளவு பிளேசஸ்லயும் இருக்கு. சென்னையில மட்டுமே நம்ம 6 இடத்துல இருக்கும். சரியா? முக்கியமான ப்ராமினன்ட் பிளேசஸ் வேளச்சேரி, அண்ணா நகரா இருக்கட்டும், தாம்பரமா இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா பிளேசஸ்லயுமே வந்து நம்ம இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணிருக்கீங்க, சூப்பரா செல்லும். நான் 11th ஸ்டாண்டர்ட் வந்து நீட் வெற்றி பேட்ச் 1 இயர்ல ஜாயின் பண்ணிட்டேன். ஒண்ணுமே பிரச்சனை இல்லடா, அது தாராளமா யூஸ் பண்ணலாம். ஓகேவா? வைணவி, ஒண்ணுமே பிரச்சனை இல்லை, நீங்க அதுல தாராளமா படிக்கலாம். இட் வில் பி வெரி வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. என்ன, நீங்க நிறைய ரெக்கார்டட் கிளாஸ் பார்த்து படிப்பீங்க, அவ்வளவுதான். ஓகே, இப்போ நம்மளுடைய ஆஃப்லைன் சென்டர்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுல ஏஐ பவர்டா வந்து கிளாஸ் ரூம்ஸ் இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கிளிக்கர்ஸ், ஸ்மார்ட் கிளிக்கர்ஸ் அந்த மாதிரி இதெல்லாம் தருவோம். இன்ஸ்டன்ட் ஃபேஸ் டு ஃபேஸ் டவுட் சால்விங் இருக்கும். நீட் குவாலிஃபைட் மாஸ்டர் டீச்சர்ஸ் இருப்பாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு காம்படிட்டிவான பீர் லேர்னிங் என்வரான்மெண்ட் இருக்கும். அப்படின்னா என்ன சார்? வர ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே படிக்கணும்ன்ற மோட்டிவ்ல கொஞ்சம் சின்சியரா இருக்கிற பசங்களா தான் இருப்பாங்க. எல்லாருமே நல்ல காம்படிட்டிவா இருப்பாங்க. இட் வில் பி நாட் லைக் உன்னை ரொம்ப டிவியேட் பண்ற, உன்னைய பேசி கன்ஃபியூஸ் பண்ற மாதிரியான ஒரு அட்மாஸ்பியர் அங்க வச்சிருக்கவே மாட்டோம். சரியா? ஒவ்வொரு செஷனுக்கு அப்புறமா அதுல இருந்து நம்ம கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாம சாப்டர் வைஸா டெஸ்ட் இருக்க போது உங்களுக்கு டெடிகேட்டடா அகாடமிக் மென்டரிங் இருக்கும். அது மட்டும் இல்லாம ஃபுல் லென்த் வந்து நீட் மார்க் டெஸ்ட் நிறைய வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்ணிட்டே இருக்கும். அப்போ ஆஃப்லைன் சென்டர்ஸ், ஆன்லைன் இல்ல, ஆஃப்லைன் வந்துட்டா கிட்டத்தட்ட 766 மணி நேரம் மட்டுமே லைவ் கிளாஸஸ் நடக்கும். ஒரு வாரத்துல 5 டவுட் சால்விங் செஷன் இருக்கும். ஒரு வருஷத்துல உங்களை மொத்தமா 25,000 கொஸ்டினை நாங்க சால்வ் பண்ண வைப்போம். அதுல 18 டெஸ்ட் நாங்க கண்டக்ட் பண்றது கம்ப்யூட்டர் பேஸ்ட். இப்போ நீ ஆன்லைன்ல சேர்ற அப்படின்னா அந்த டெஸ்ட் சீரீஸ் எல்லாம் தனியா வாங்க வேண்டியிருக்கும். இங்க நீ எந்த டெஸ்ட் சீரீஸும் காசு போட்டு வாங்க தேவையில்ல, எல்லாமே பக்காவா உனக்கு என்ன ஆயிடும் அப்படின்னா ஓகே ஒரே பேக்கேஜா வந்துடும். நீங்க 25 அப்போ நீட் ஃபார் 11 ஸ்டூடெண்ட்ஸ்னு சொன்னீங்களா சார்? பட் நான் வந்து 1 இயர் கோர்ஸுக்கு தான் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஓ, அதுக்காக சொல்றீங்களா? சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ நான் அது வரும்போது உங்களுக்கு இஷ்டம் இருக்குன்னா இந்த கோர்ஸுக்கு பதிலாக அதுக்கு மாத்தி விடுறேன். சரியா? நீங்க எக்ஸ்ட்ரா ஃபீஸ்லாம் பே பண்ண தேவையில்ல. இந்த கோர்ஸ்ல இருந்து அப்படியே அதுக்கு மாத்தி விடுறேன். அந்த மாதிரி பண்ணித்தரேன் 25ஆம் தேதி வரும்போது. அதுக்கெல்லாம் ஒன்றும் பயப்பட தேவையில்ல. சரியா? இப்போ இந்த 1 இயருக்கான ஃபீஸ் என்ன ஆன்சர் வரும்? 69,999 rupees வரும். ஒரு வருஷத்துக்கு 70,000 மட்டுமே. இப்போ நீ நிறைய இடத்துல போன அப்படின்னா இட்ஸ் ஆல்மோஸ்ட் மோர் தேன் 1 lakh தான். அதுவும் ஹாஸ்டல்லாம் சேர்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 2.5 lakhs 3 lakhs சார்ஜ் பண்றாங்க. நம்ம வேதாந்தத்துல இட் இஸ் கோயிங் டு பி அட் த காஸ்ட் ஆஃப் 70, பட் பெஸ்ட் குவாலிட்டியில இங்க இருக்கிற எல்லார விட ஓகே பெஸ்ட் குவாலிட்டியில. இப்ப 27ஆம் தேதி ஜூலை வந்து பாத்தீங்க அப்படின்னா நாங்க இதுல என்ன செய்யறோம், கிளாஸஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்றோம். ஸோ இதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க நீங்க எல்லாருமே வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா இதுல ஜாயின் பண்ணிக்கலாம். எப்படி ஆன்சர் இப்போ இதுல நான் ஜாயின் பண்றது? இப்போ ஒரு பேச்சுக்கு இந்த 69,000 ஃபீஸ் இருக்குல்ல, இது வந்து என்ன அப்படின்னா நீங்க நேர்ல போனா உங்களுக்கு 94,000 சொல்லுவாங்க. ஓகே, அப்போ இந்த 69,000 ஃபீஸ் நான் எப்படி இது பண்றது அப்படின்னா கீழே நான் ஒரு கூகுள் ஃபார்ம் கொடுத்துருக்கேன். சரியா? நீ என்ன செய்யணும், இங்க பாரு, புக் விசிட் டு யுவர் நியரஸ்ட் வேதாந்த லேர்னிங் சென்டர்னு ஒரு லிங்க் இருக்கா? இந்த லிங்கை கிளிக் பண்ணி இந்த ஃபார்மை ஃபில் பண்ணணும். அதே மாதிரி நீங்க நீட் வெற்றி பேட்ச்ல சேரணும்னா இந்த லிங்கை கிளிக் பண்ணணும். இந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா நீட் வெற்றி பேட்ச்ல சேர்றதுக்கான ஆப்ஷன் வரும். இதுல போயிட்டு நீங்க பை நவ் கிளிக் பண்ணி QR கோட் மூலமா ஸ்கேன் பண்ணி என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த பேட்ச்ல ஜாயின் பண்ணலாம். சரியா? ஸோ யார் யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, நீட் எக்ஸாம்ல சாதிக்கணும்ன்ற வெறி இருக்கோ, எங்க கூட வேதாந்த் கூட சேர்ந்து படிக்க ஆரம்பி. டெஃபினட்டா உன்னால அச்சீவ் பண்ண முடியும். சரியா? ஆல் தி பெஸ்ட் மை டியர் பாய்ஸ்.